அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தை மாதம் வளர்பிறை சஷ்டி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வளர்பிறை சஷ்டி தினத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் இருந்து, அதாவது அதிகாலையில் எழுந்து நீராடி பரம்பொருள் முருகப்பெருமானை வேண்டி பழம் பால் நிவேதானம் செய்து விரதம் இருப்பது சிறந்தது. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தல், கந்தன் கோவிலுக்கு சென்று வழிபடுதல் மற்றும் கந்தனுடைய மந்திரங்களையும் ஓம் சரவணபவ என்று சொல்லி வழிபடுதல் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் குழந்தை வேறு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக திருமணம் போன்ற சுப பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் பால் மற்றும் பழம் மட்டும் உண்டு விரதம் இருக்கலாம். இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் முழு விரதம் இருப்பதும் மிக சிறப்பு மிக்கது. அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவப் படம் அல்லது சிலைக்கு மலர் மாலை சாற்றி தீபமேற்றி வழிபட வேண்டும். முருகனுக்குரிய பிடித்த பால், பழம், அவல், தேன் போன்றவற்றை தாராளமாக நிவேதனம் செய்து கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் அல்லது கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்யலாம். அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்பது விசேஷமான பலன்களை கண்டிப்பாக தரவல்லது. சஷ்டி என்று புதிய முயற்சிகளை தொடங்குதல், வாகனம் அல்லது வீடு வாங்குதல், மருத்துவ தொழில் தொடங்குதல் மற்றும் ஆபரணங்கள் வாங்குதல் இன்று மிகவும் சிறப்பு மிக்கது. முக்கியமாக சஷ்டி என்று இதனை செய்தீர்கள் என்றால் மாபெரும் முயற்சி அடைய முடியும். வந்த வினையெல்லாம் வருகின்ற வினை கந்தன் என்று பெயர் சொன்னால் ஓடிவிடும் என்று சொல்லுவார்கள். எவ்வளவு மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து முருகா என்று அவரை நினைத்து வழிபட்டு விட்டீர்கள் என்றால் போதும், அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக தை மாதம் பக்தியுடன் தொடர்புடைய மாதம் என்பதனால் இந்த மாதத்தில்தான் ஆஷாட நவராத்திரி, முக்கியமாக அனைத்தும் நவராத்திரி, சிவராத்திரி மற்றும் அனைத்து விசேஷமான நாட்களும் இருக்கின்றன. ஆஷாட மாதமான முக்கியத்துவம் மிகுந்த மாதங்களில் ஒன்று இந்த தை மாதம். தை மாதம் உத்தராயண காலத்தின் முதல் தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது. சஷ்டி என்பது முருகப்பெருமானை வழிபடும் மிக முக்கியமான நாள். அவர் வெற்றி, ஞானம், பாதுகாப்பின் கடவுளாக இருக்கிறார். இந்த நாளில் பக்தர்கள் முருகப்பெருமானின் தைரியம், கருணை, பெருமைகள், ஆன்மீக வலிமை ஆகியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். விளக்கேற்றி ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகிறார்கள். இதனால் பக்தர்களுக்கு மனதைரியமும் தடைகளை தாண்டி வெற்றியும் கிடைக்கும். தெய்வீக வழிகாட்டுதலை பெறவும் உதவுகிறது. முக்கியமாக இந்த நாட்களில் முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். சஷ்டி திதி வரும் நாளன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். வீடுகளில் சிகப்பு நிற பூக்கள், விளக்குகள், ஊதுபத்திகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். கந்தனுடைய படம் அல்லது சிலையை வைத்து கூடவே வேல் இருந்தால் கண்டிப்பாக வைக்கலாம். வேல் இல்லாதவர்கள் முருகப்பெருமானுடைய படத்தை மட்டும் முருகப்பெருமானை நினைத்து வைத்து வழிபடலாம். அல்லது ஒரு பேப்பரில் வேல் வரைந்து வைத்து வழிபடலாம். வேல் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும். ஏனெனில் வேல் முருகப்பெருமானின் மறு வடிவமாக கருதப்படுகிறது. அதாவது சிவபெருமான், சக்தி, முருகன் இணைந்த அம்சமாக கருதப்படுகிறது வேல். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தகுரு கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற மந்திரங்களை சொல்லி முருகப்பெருமானுடைய அருளை எளிதில் பெறலாம். பக்தர்கள் பழங்கள், இனிப்புகள், பூக்கள், பால் போன்றவற்றை கந்தனுக்கு படைக்கிறார்கள். சிலர் கோவில்களில் பால், தேன், சந்தனம் போன்றவற்றால் முருகனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். பிறர் தீபம் காட்டி பிரசாதம் கொடுப்பார்கள். விரதம் இருப்பார்கள். பாதுகாப்பு, தைரியம் அல்லது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வது வழக்கத்தில் உள்ளது. மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை போன்ற பழங்களை படைக்கலாம். இனிப்புகள் லட்டு, ஜிலேபி, கேசரி போன்ற இனிப்பு பலகாரங்கள் முருகனை நினைத்து படைத்து இன்றைய நாட்களில் வழிபடலாம்.
சிகப்பு நிற பூக்களையும் கொண்டு வழிபடலாம். ரோஜா, செம்பருத்தி மற்றும் மல்லிகை போன்ற பூக்களையும் படைக்கலாம். அடுத்ததாக பசும்பால் அல்லது பால் சார்ந்த பொருட்களையும் முருகனை நினைத்து மனதார படைத்து வழிபடலாம். அன்று முழுவதும் உணவு ஏதும் உண்ணாமல் கந்தபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்யலாம். முடியாதவர்கள் பழங்கள் மற்றும் பால் மட்டும் உட்கொண்டு மாலையில் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்து விரதத்தை முடிக்கலாம். கந்த சஷ்டி கவசம் முருகனின் அருளை பெறவும் ஒரு சக்தி வாய்ந்த பாடல். இதனை தினமும் பாராயணம் செய்வதனால் முருகனின் ஆசிர்வாதத்தை கண்டிப்பாக பெற முடியும். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முருகப்பெருமானின் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை முடிந்தவரை சொல்லலாம். சஷ்டி என்று என்ன காரணத்திற்காக முருகனை வேண்டி விரதம் இருக்கிறீர்களோ அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேற வேண்டும் என நினைத்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடும் செய்யலாம். தாராளமாக தானம் வழங்கலாம். இன்று முருகன் நினைத்து வழிபடுவர்களுக்கு அனைத்திலும் வெற்றி என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு பொதுவாக சஷ்டி திதி உகந்தது. அதாவது சஷ்டி திதி, அதாவது திதி, நட்சத்திரம், கிழமை என 3 வகையாக விரதங்கள் கடைபிடிப்பதுண்டு. இவற்றில் மிக மிக சிறப்புக்குரியதாக அதிகமானவர்களாக கடைபிடிப்பதாகவும் இருப்பது சஷ்டி விரதம். இது முருகனின் அருளை மட்டுமின்றி அனைத்து விதமான நன்மைகளையும் பெறும் விரதமாகும். சஷ்டியில் முருகனை வேண்டி விரதம் இருந்தால் வேண்டுதல்கள் அனைத்தும் கைகூடுமாம். இனி நடக்கவே நடக்காது என்ற காரியங்கள் கூட நடைபெறுமாம். வெற்றி, மகிழ்ச்சி, நிம்மதி, வேலை என அனைத்தும் கிடைக்குமாகும். குறிப்பாக குழந்தை வேறு மற்றும் திருமணத்திற்கான கடவுள் என்று சொன்னால் அது முருகன்தான். 6 விதமான சக்திகளை கொண்டவராக தோன்றியவர் முருகன்தான். முருகப்பெருமானை வழிபடுவர்களுக்கு வாழ்வில் வல்வினைகள் நீங்கி நன்மைகள் அனைத்தும் ஏற்படும். முருகப்பெருமான் வழிபாட்டை தினமும் மேற்கொள்வது சிறந்தது. வினை தீர்ப்பான் வேலவன் என்பது வெறும் வார்த்தையல்ல, அவரின் அருளால் வினை நீக்க பெற்ற அவரது அடியார்களின் அபூர்வ வாக்காகும். அப்படிப்பட்ட முருகனுக்குரிய ஒரு சிறப்பான தினம்தான் சஷ்டி தினம். மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி, கிருத்திகை போன்ற தினங்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரவல்லது. அந்த வகையில் இன்று வளர்பிறை சஷ்டியில் முருகன் நினைத்து வழிபடுவது அனைத்திலும் சிறப்பு மிக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.